அன்பு தமிழ் மக்களே வணக்கம். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்ற கோமெனியின் முதலும் கடைசியுமான ஆசை நிறைவேறாததற்கு காரணம் என்ன? யுரேனியத்தை ரகசியமாக செறிவூட்ட அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் 1/10 கூட தன்னுடைய விமானப்படையை மேம்படுத்த விரிவாக்கம் செய்ய டெவலப்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற முயற்சியை கோமெனி எடுக்கவே இல்லை. அதுதான் முதலாவது காரணம். ஈரானின் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக இப்போது மாறிவிட்டது. பெஹலாவி ஷா வாங்கி போட்ட டாம் கேட் 14 விமானத்தை தான் சுத்தியலால் தட்டி தட்டி டிங்கரிங் வேலை பார்த்து, பட்டி பார்த்து, பெயிண்ட் அடித்து, புது விமானம் மாதிரி பம்மாத்து வேலை பண்ணி மக்களை ஏமாத்தினது தான் இரண்டாவது காரணம். அங்கு விமானப்படையில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்று எதுவும் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. விமானம் மாதிரி பல பட்டங்களை செய்து பறக்க விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களே தவிர வேற எந்த வேலையும் உருப்படியாக அவங்க செய்யலை. தாத்தாவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே பிடிக்காது, சொன்னாலும் புரியாது. பழைய ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட கோழிக்கிருக்கல் எழுத்துக்களை படித்துவிட்டு, பாத்தியா அல்லா இது அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு என்று ஊர் மக்களுக்கு நாக்கில் மாங்காய் ஊறுகாயை தடவிக்கிட்டு இருந்தாரே தவிர வேற ஒன்றும் செய்யலை. புரட்சிகர படையின் ட்ரோன் பட்டங்களை இஸ்ரேலிய மாஞ்சாக்கயிறு பட்டத்தை இடையில் அவர்கள் பறக்கவிட்டு அறுத்து எரிந்து விட்டார்கள். ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை போட ஆரம்பித்ததும் இஸ்ரேலின் ஹிப்ரு தாய், இனியும் நீ பொறுக்காதே, IRGC வீரர்களை வேட்டையாடு, அவர்களுக்கு சொர்க்கத்தில் வேலை போட்டு கொடு, அவர்கள் அங்கு குப்பை பொறுக்கி விளையாடட்டும் என்று கட்டளையிட்டாள். வேறு வழி இல்லாமல் இதுவரையில் ஈரான் மேல் விடாத புதிய ஒரு ஆயுதத்தை இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு இதுவரை தெரிவிக்காத ஒரு பாலிஸ்டிக் மிசைலை விட்டு தனது கடமையை நிறைவேற்றியது. வளர்ச்சியடையாத ஈரானின் பழைய பன்னாசு விமானங்களை தேடி பிடித்து அழித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். பழைய 12 நாள் யுத்தத்தை கடந்து இன்றைய யுத்தம் 13வது நாளையும் கடந்து விட்டது. அதில் ஈரானிய மக்களுக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. 12 நாளை கடந்து யுத்தத்தை எதிர்கொண்ட புதிய சாதனையை நாம் நிகழ்த்திவிட்டோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஈரானுக்கு 12 நாளை கடந்து போரில் விளையாடக்கூடிய திறமை இருக்கிறது என்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிந்துவிட்டது. அவ்வளவுதான் நடந்தது. 30 போர்க்கப்பலை அமெரிக்கா அழித்து மூழ்கடித்த பிறகும் ஈரானால் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. டாஸ்மாக் வீரன் போல தலை இன்னும் தொங்கவில்லை, தலை நிமிர்ந்தல்லவா நிற்கிறான். அமெரிக்கா இஸ்ரேல் குண்டுவீச்சில் முஸ்தபா கோமெனிக்கு கால்தான் உடைந்ததே தவிர அவருக்கு மண்டை உடையவில்லை. புத்தூர் மாவுக்கட்டு போட்டுக்கிட்டு மனுஷன் இன்னும் நொண்டி நொண்டி தான் அவதிப்படுகிறார். ஈரானுடைய மண்டை இஸ்ரேலின் அயன்டோமை விட ஸ்ட்ராங்கானது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கரும் புகைமண்டலம் கிளம்பி கண்ணை மறைத்த சமயமாக பார்த்து 2 எண்ணெய் கப்பல்களை ஓமான் ஜலசந்தியை விட்டு கடந்து போக வைத்து விட்டான் இஸ்ரேல். இதெல்லாம் ஒரு வீரமாடா? ஜமுக்காலத்தில் வடிகட்டின நயம் படுகாலித்தனம். மானமிருந்தால் நான் ஒரு இஸ்ரேலியன் என்று சொல்லிவிட்டு ஈரான் பக்கம் அவன் வரக்கூடாது. அதற்கான தில் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறதா? இல்லை அமெரிக்காவுக்கு தான் அந்த தைரியம் இருக்கிறதா? ஈரான் பக்கம் வராமல் அவர்களால் இருக்க முடியாது. சவால் விடுகிறேன். ஈரான் வான்பரப்பு மேல் பறக்கிற தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? ஒண்டிக்கு ஒண்டி யுத்தத்துக்கு வர தயாரா இஸ்ரேல்? அமெரிக்காவுடன் இண்டி கூட்டணி போடாமல் ஈரானை தனியாக சந்திக்க தில் இருக்கா, திராணி இருக்கா, தெம்மாங்கு இருக்கா, தெனாவட்டு இருக்கா? இஸ்ரேலுக்கு அதெல்லாம் கிடையாது. அது ஒரு மட சாம்பிராணி தானே. அந்த சாம்பிராணி புகையை விட்டு அந்த இருட்டில் 2 எண்ணெய் கப்பலை கடத்திக்கிட்டு போகிறதுல உனக்கு என்ன பெருமை இருக்குது? என்னை தொட முடியாது, சீண்ட முடியாது அப்படின்னு பொய்முடி வச்சுக்கிட்டு வீரவசனம் வெளியிட உனக்கு வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு புலப்பாடா? இதெல்லாம் ஒரு வீரமா? உனக்கு வெக்கமா இல்லை?
டூ என்று ஈரான் இப்போது கொக்கரிக்கிறது. உலகில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் ஈரானா இஸ்ரேலா என்று ஒரே மேடையில் விவாதிக்க நீங்கள் தயாரா? நடுவராக சாலமன் பாப்பாவையோ திண்டுக்கல் லியோனி பூட்டையோ உன் இஷ்டப்படி வேண்டுமானால் வைத்துக்கொள். அதற்கு எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. வண்டிக்கு வண்டி மோத தயாரா? சவால் விடுகிறேன். யாரை ஏமாத்த பார்க்குற? கேஸ் தட்டுப்பாட்டுக்கு நாங்கள் காரணம் ஆயிடுவோமா? இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயந்து போய் கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்தியதால் அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று ஆகிவிடுமா? உருளைக்கிழங்கு சப்ஜி, உருளைக்கிழங்கு சமோசா, பட்டாணி தோசை எல்லாம் சாப்பிட்டு விட்டு கேஸ் உற்பத்தி பண்ணுறத நாங்கள் நிறுத்தி விடுவோமா? அப்படி அதற்கெல்லாம் பயந்தவங்க நாங்கள் இல்லை. அபாண்டமாக எங்கள் மேலே பழி சுமத்துனா நசுக்கி விடுவேன், நசுக்கி. உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஆர்எஸ்பி மீடியா மாதிரி பரவவிட்டால் எங்களது கேஸ் பிளான்ட்டை திறந்துவிட்டு உங்கள் மக்களை திக்குமுக்காட வைத்து விடுவோம் என்று இறுதியாக எச்சரிக்கிறோம். இதற்கு மேலே இன்னொரு முறை இறுதி எச்சரிக்கை கொடுக்க மாட்டோம் என்று இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா என்று இன்னொரு முறை இறுதியாக எச்சரித்து விடுகிறோம். இதுதான் எங்களது இறுதி எச்சரிக்கை என்பதை இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு ஃபைனல் வார்னிங் எல்லாம் கிடையாது என்பதை இறுதியாக அறுதியிட்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஈரானின் தற்காலிக அண்டர் கிரவுண்ட் வாரிசு தலைவர் முஸ்தபா கோமெனி இந்த போரை அமெரிக்கா நிறுத்த நாங்கள் விடமாட்டோம். இந்த போரை நாங்களாக தொடங்கவில்லை, அமெரிக்கா தான் தொடங்கியது. அதனால் ஈரான் இந்த போரை நிறுத்தாது, தொடர்ந்து நடத்தும். கடைசி சொட்டு எண்ணெய் உடலில் ஒட்டிக்கொண்டு இருக்கும் வரை, கடைசி ஈரானிய மக்கள் சாகும் வரை இதற்காக போராடி தங்களது இன்னுயிரை கொடுப்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பழி பாவமும் உங்களையே வந்து சேரும் என்று இறுதியாக எச்சரிக்கிறேன். எங்கள் கையை விட்டு நழுவிய ஆட்சியை பெஹ்லாவியிடம் ஒப்படைக்க மாட்டோம் நாங்கள். அவனது அப்பன் சமாதியிலிருந்து எழுந்து வந்து சப்ளாக்கட்டை அடித்து பஜனை பாடினாலும், வாயில தயிர் வடையை கவ்விக்கொண்டு வந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஆட்சியை ஒப்படைக்க மாட்டோம். ஆட்சிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிறாள். வயசு 86 ஆகிறது. வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கும் எங்கள் ஆட்சியை எக்காரணத்தை கொண்டும் ஒப்படைக்க மாட்டோம். படுவாய்விகள், நீங்கள் மூக்கில் சொருகியிருக்கும் ஈரானிய ஆட்சியின் ஆக்சிஜன் குழாயை உருவிவிட்டு எங்கள் ஆட்சியை ஆட்சிக்கட்டிலில் படுக்க வைப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எத்தனை ஆட்சியை எங்கள் வாழ்நாளில் பார்த்திருக்கிறோம். எங்களது பரம்பரை ஆட்சியை லேசில் எடைபோட வேண்டாம் என்று இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறோம். இன்னொரு முறை விலாவாரியா எடுத்து சொல்லி உனக்கு என்னோட நிலவரத்தை சொல்ல முடியாது, டயர்டாக இருக்கு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பணிந்து போய்விடுங்கள், தயவு செய்து கீழ்ப்படிந்து விடுங்கள். நாங்கள் சொல்லுவதற்கு ஈரான் மக்கள் தோல்வியை விரும்பவில்லை, போரிட விரும்பவில்லை என்ற புதுமையான பொய்யை வெளியே சொல்லி எங்கள் படை வீரர்களை சோர்வடைய வைக்கும் உங்கள் முயற்சி பலிக்காது. எங்களிடம் வயாக்கிரக மாத்திரை ஸ்டாக் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு எங்களை இக்கட்டில் மாட்டிவிடும் உங்கள் முயற்சி பலிக்காது, ஏமாற்றமே மிஞ்சும். அண்டா குண்டாக்களை கொடுத்து நாங்கள் டோக்கன் போட்டு ஏற்கனவே அறுவடை செய்து வைத்து விட்டோம் என்ற உண்மையை எங்கள் வாயால் சொல்லிவிடுவோம் என்பதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அதில் ஏமாற்றமே மிஞ்சும். தமிழக ஈரானே தலை நிமிர், ஈரானிய தமிழனே தலை நிமிர்ந்து கொஞ்சம் பார் என்று அவர்களை பார்த்து கேட்க வைத்து விட்டார் தலை சாய்ந்த கோமெனி. உங்களை போன்ற வாத்தியாமார்கள் கையில் தான் எங்கள் வெற்றி விளக்குமாறு இருக்கிறது. எந்த குப்பையை எந்த விளக்குமாறு கூட்டி பெருக்கி தள்ளும் என்பது எந்த கொம்பனுக்கும் தெரியாது. எங்களுடைய மிக பெரியவன் அல்லாவுக்கு தான் அது தெரியும். அதை போய் நான் கேட்டுக்கிட்டு வந்து மீண்டும் சொல்கிறேன். வரட்டா? ஜெய்ஹிந்த். Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.